நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வழியாக ஊட்டி போய் ஊட்டியிலேருந்து கூடலூர் வழியாக நம்ம முதுமலை போயிட்டு அப்படியே மசனக்குடி போக போகிற மக்களே. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ரைடர் சிவா. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ் தான் வந்திருக்கேங்க. 2 நாள் ஸ்டே பண்ணலான்னு ஐடியா. நம்ம இங்கேருந்து மசனக்குடி போக போகிறோம், அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். உங்களுக்காக இந்த வீடியோ போகிறேன், பாருங்கள் மக்களே. நம்ம தொரப்பள்ளி செக் போஸ்ட் தாண்டி உள்ளே நுழைஞ்சிட்டாங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டெஸ்கர் நம்மளுக்கு சைட் ஆச்சு. அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ஒரு மீடியம் சைஸ் டெஸ்கர் நிற்கிது பாருங்கள் ரோட்டு மேலேயே. இது அப்படியே ரோட்டு மேலேயே நின்றுட்டு இருந்துங்க. நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தோம். சரி, அப்படியே வாங்க மக்களே, நம்ம அப்படியே பயணத்தை தொடரலாம். அந்த யானை ரொம்ப நேரமாக காட்டுக்குள்ளேயே போகலை, அப்படியே நின்றுருந்தது. நாங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே நின்றுட்டுருந்தோம். சரி, அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டு நாம் அப்படியே கிளம்புற மக்களே. வாங்க அப்படியே போவோம். நம்ம தங்கியிருந்த ரிசார்ட் இதுதாங்க, வைத்தி ரிவர் இதோட பேர். இது நம்ம சிங்காரா ரோட்டில் உள்ளே வரும்போதே ஒரு 1/2 கிலோமீட்டரில் உள்ளே வந்தோன்னா லெஃப்ட் சைடு இந்த வைத்தி ரிவருங்கிற ரிசார்ட் இருக்குங்க. இது பாருங்கள், நம்ம வாக்கிங் ட்ராக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஃபாரஸ்ட்டு, நம்ம இங்கே முன்னாடி உட்காந்து பேசுகிறதுக்கு சேரெல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க, நான் உங்கள் ரூமை காமிக்கிறேன். உள்ளே போய் நம்ம இந்த ரூமை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே மாயாறு அனிமல் சைட்டிங் எப்படியே போகலாங்க. இதான் நம்ம அனிமல் சைட்டாக தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்களுக்கு அந்த ரூமை காமிச்சிட்றேன். வாங்க மக்களே, அந்த ரூமுக்குள்ளே போவோம். ரூமில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 24 ஹவர்ஸ் ஏசிங்க. ஒரு டபுள் காட் பெட்ரூமு, ஒரு 3 பேர் படுக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரா பெட்டு வேணும்னா ஒன்று நம்ம போட்டுக்கலாம். 4 பேர் கம்ஃபர்டபுளாக தங்கலாங்க இந்த ரூமில். ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஏசி, ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, 2 சேரு, ஒரு டேபிள் இருக்குது, காஃபி மேக்கர் கூட இருக்குது. அங்கே ஒரு டேபிள் வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா நம்ம தான் மொபைல் ஃபோனு தான் வைக்கிறதுக்கு. இங்கே ஒரு பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. வெளியில் ஒரு ஸ்க்ரீன் போட்டு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு கூட ஜன்னல் வழியாக கூட எதாக இருந்தால் பார்க்கலாம். இங்கே கூட மிருகம் வரும்னு சொன்னாங்க. நான் ஃபுல்லாக இப்போ காம்பவுண்ட் போட்டதுனால உள்ளே வர்றதில்லை அப்படின்னாங்க. இல்லை, எலிஃபண்ட்டு எல்லாமே உள்ளே வரும்னு சொன்னாங்க. லெப்பர்டு கூட இந்த ரிசார்ட்குள்ளே வந்திருக்குன்னு சொன்னாங்க.
இதுதான் ஒரு பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டுக்குள்ளே நம்ம ட்ரெஸ் வைக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம். நாங்கள் ரெஸ்ட் ரூம் பாருங்கள், ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஷவர் இருக்குது. எல்லாமே ஷாம்பு சோப்புலேருந்து அவங்களே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஹேங்கர் இருக்குது. வாட்ரு ஹீட்ரு இருக்குது. 24 ஹவர்ஸு வாட்ரு ஹீட்ரு. சுடு தண்ணி 24 ஹவர்ஸ் வரும். நாங்கள் இந்த ரெஸ்ட் ரூமெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது, பரவாயில்லைங்க. வாங்க மக்களே, நம்ம அப்படியே வெளியே வியூவை காமிக்கிறேன் உங்களுக்கு. நாம் இப்போ அப்படியே கிளம்பி மாயார் போகலான்ட்டு இருக்காங்க மக்களே. மாயார் போகும்போது உங்களுக்கு எதோ அனிமல் சைட் ஆனால் உங்களுக்கு காமிக்கிற மக்களே. வாங்க நம்ம அப்படியே வெளியே போய் அந்த நம்ம அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம் மக்களே. வாங்க வெளியே போயிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். வெளியே ஒரு கார்டன் வியூ இருக்குது பாருங்கள். இங்கே சேர் போட்டிருக்காங்க. இங்கே உட்காந்து கூட நம்ம வியூவை ரசிச்சுட்டே உட்காந்து இருக்கலாம். இங்கே கூட அங்கே உட்காந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு கூட அங்கே சாப்பிட்டுக்கலாம் மக்களே. வாங்க நம்ம அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டோம். எதா அனிமல் சைட் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படியே மாயார் பாருங்கள், ஒரு மான் இருக்கு, மான் போயிட்டுருக்கு பாருங்கள். ஏகப்பட்ட மான் இருக்குங்க மக்களே. நம்ம இது பார்த்துட்டு அப்படியே மாயார் ரோட்டில் அப்படியே போகிறோங்க மக்களே. அதில் ஏதாவது உங்களுக்கு அனிமல் சைட் ஆகுதுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒரே மான் கூட்டமாக தான் இருக்குங்க மக்களே. பாருங்கள் எவ்வளோ புள்ளி மான் நிற்கிதுங்க. நம்ம மாயார் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. லைட்டாக மழை பெஞ்சுதுங்க காலையிலே. இங்கே மழை. அப்படியே மாயார் ரோட்டில் அப்படியே வண்டியை மெதுவாக ஓட்டிகிட்டு இதான் அனிமல் சைட் ஆகுதான்னு கண்ணை ஜூம் பண்ணி பார்த்துட்டு போயிட்டுருக்கேங்க மக்களே. நம்மளுக்கு இன்றைக்கி லக்கு இருந்தால் எதா பார்க்கலாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி எப்படி லக்குன்னு தெரியல. வாங்க அப்படியே போவோம். ஒரு மயில் ஒன்று அழகாக உட்காண்ட்ருக்கு பாருங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு வந்தோடனே மயில் காட்சி அளிக்குதுங்க. முருகனே நேரில் வந்த மாதிரி இருக்கு. நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கேங்க. ஏதாவது சைட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு மெதுவாக போயிட்டே இருக்கேங்க. கொஞ்சம் மழை பெஞ்சதுனால வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமோ என்னன்னு தெரியலைங்க. ஆனால் எந்த மிருகமும் இல்லை. நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த காரை ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேங்க. அதே மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு சிக்கலை பார்க்கலாங்க. அதை இப்போ மான் தான் நிறைய நிற்கிது மக்களே. ஆனால் இங்கே மானுக்கு பஞ்சம் இல்லைங்க மக்களே. ஏகப்பட்ட மான் பாருங்க. எங்கே பார்த்தாலும் மான் தான். எங்களுக்கு முன்னால் ஒரு சஃபாரி ஜீப் ஒன்று போயிட்டுருக்கு. நாங்களும் பின்னாடியே போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஒன்று கண்ணில் சிக்கலைங்க. அப்படியே போயிட்டே இருக்கோம். நாங்கள் லங்கூர் குரங்கே காணும். இருக்குண்டா இந்த இடத்துல லங்கூர் குரங்கு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய லங்கூர் குரங்கு இருக்கும். இப்போ அதை கூட காணும். சாப்பிட போயிடுச்சு. மாயார்லாம் ஃபேமஸே பைசன் தான். எங்க பைசனுக்கே பஞ்சம். பைசன் அங்கே பாருங்க மாமா, மயில். மறுபடியும் பீக்காக்கு மான், குட்டி மான் ஒன்று நிற்கிதுங்க. ரொம்ப சின்ன குட்டியாக இருக்குது. புள்ளிமந்த குட்டி. தமிழ் அங்கே பாரு, ரொம்ப குட்டியாக இருக்கு பாரு. தர்ஷனே குட்டி மான். அம்மா எங்கே போச்சுன்னு தெரியல. நாங்கள் அப்படியே கண்ணை விளக்கெண்ணெய் விட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி உள்ளே பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். என்னன்னு தெரியலங்க, என்னமோ இருக்கு தமிழ். லங்கூரா? லங்கூர் கேட்டீங்களே. அங்கே ஒரு லங்கூர் குரங்கு கூட்டம் இந்த மரத்தில் உட்காந்துருக்கு பாருங்க.
யானை மட்டும் இருந்துச்சுன்னா ஜாலி தான். டேய் ஒரு கடாமான் நிற்கிதுங்க. கடாமானு. கடாமான் ஆனால் இங்கிருந்து பார்த்தா நம்மளுக்கு ஜூம் பண்ணால் தான் தெரியுது. மாமா யானை. ஓ எலிஃபண்ட் அது, நான் கடாமான்னு நினைச்சேன். வா, சரியான எலிஃபண்ட் ஒன்றுங்க அங்கே நிற்கிதுங்க. பாருங்க, உங்களுக்காக அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது வெளியே கடாமானு இல்ல மாமா, யானை, குட்டி யானை. இல்லை இது பாப்பாரு. யானை இது ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக வருதுங்க. நாங்களும் வண்டியை அப்படியே நிறுத்திட்டோம். குட்டியோட வருதுங்க. இங்க பாருங்க மாமா. 2 குட்டியோட வருது. நிறையா வருதுங்க. சரி, நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். உள்ளேருந்து யானை வந்துட்டே இருக்கு. நான் ஒரு யானை தான் அப்படின்னு நினச்சேன். ஒரு கூட்டமே இருக்கும் போல் இருக்கு. யானை அப்படியே காட்டுக்குள்ளே போகுதாட்டா இருக்குது தமிழே. இங்க பாருங்க தர்ஷனே. அப்படியே அந்த யானை வந்து காட்டுக்குள்ளே அப்படியே மறையுதுங்க, உள்ளே போகுது. நாங்களும் அப்படியே நின்று பார்த்தோம். பரவாயில்லைங்க, யானை நல்லா நம்மளை காட்சி கொடுத்துருச்சுங்க. நம்ம அடுத்தது போகலாம் வாங்க மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு யானை. அது ஒரு குட்டி யானை இல்லைப்பா, நான் குட்டி யானை தானே? யானை இல்லைப்பா. ஆமா யானை மாமா, குட்டி யானை. ம் குட்டி யானை இங்க பாருங்க. ஆமாம், அதுவும் யானை தான். சொல்லிட்டேன் போல, அதான் யானையே வந்துட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு கூட்டத்தோட ஒரு யானைங்க. பாருங்க ரோட எப்படி கிராஸ் பண்ணுது பாருங்க. ஒரு கூட்டமே சூப்பரா கிராஸ் பண்ணுது. 1 2 3 4 மாமா. போன வாட்டியும் பார்த்தது 4 தான். ஆமா, ஒரு அந்த அந்த நாள் இல்ல அது இல்ல, இது வேற. இது வேற, அதுவும் வேற. அதுவும் அந்த சைடு தான் போட்டு, அந்த சைடு வந்து அந்த சைடு போட்டு. நல்லா வந்ததுக்கு நல்ல ஒரு சைட்டிங் மக்களே. ஃபர்ஸ்ட் ஊத்தி ஒரு எலிஃபெண்ட் ஒரு குடும்பம், ஒரு 4 குடும்பத்தோட நம்ம குட்டியோட பார்த்தோம். இந்த சந்தோஷத்தோட நம்ம அப்படியே மாயார் போகலாங்க. மசனக்குடியிலேருந்து மாயார் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டு. நம்ம அப்படியே அந்த மாயார் வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன்லேயும் ஏதாவது சைட் ஆகுதான்னு பார்க்கலாம் மக்களே. வாங்க அப்படியே போகலாம். மாமா இங்க கருப்பு ஏதோ இருக்குது மாமா. கரடியோ? கரடி இவ்வளோ பெருசு இருக்காதுடா. அதானே மாமா. மாமா ஏதோ நகருது பாருங்க. இல்லப்பா, மாமா டஸ்கரு. இங்க டஸ்கரு. மாமா அங்க பாருங்க மாமா, கொம்பு இருக்குதா? ஆமா, யானை மக்களே. நம்மளுக்கு இன்னொரு டஸ்கர் வந்து பெரிய டஸ்கர் ஒன்று காட்சி கொடுத்துருக்கு. நம்மளுக்கு முன்னாடி அந்த ஜீப்காரன் வேற நிற்கிறானே. எனக்கு தெரிஞ்சு அது கிராஸ் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன் மாமா. அங்கேயே தான் நிற்கிற ரோடு. இரு பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வண்டியை நம்ம ஆஃப் பண்ணி மாமா பாருங்க மாமா, வண்டியை ஆஃப் பண்ணிடலாம். மக்களே, இது ரோட் கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்குங்க மக்களே. நாங்கள் வண்டியை ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு முன்னால் ஒரு ஜீப் டிரைவர் வேறு அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார். அது என்ன பண்ணுமோ, கிராஸ் பண்ணுமோ என்னன்னு தெரியல. பார்க்கலாம் மக்களே, வெயிட் பண்ணி அப்படியே பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்ட்டு. பாருங்க மக்களே, எவ்வளோ பெரிய கொம்பு இருக்குது பாருங்க. அது எவ்வளோ கொம்பு. இதுவும் மரமும் சேமா இருக்கலாம், நம்மளுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் வெளி வருது தமிழ், வெளி வருதுடா. ஆமாடா, வெளிய வர முயற்சி பண்ணுது. இந்த ஜீப் வேற கிராஸ் ஆயிடுச்சு. ஜீப் வேற நிக்கிறாங்க. கிராஸ் ஆனதுனா கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு நிக்குது, கிராஸ் பண்ணலாமா வேண்டாமா. இப்போ வருது வெளியே வருது. மக்களே பாருங்க, எங்க மாமா சரியான டஸ்கருங்க. அந்த அந்த புதருக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்படியே வரும் மாமா, பார்க்கலாம். எவ்வளோ பெரிய டஸ்கரு பா, பெரிய டஸ்கர் மாமா. அங்க பாருங்க, வெளிய வந்துருச்சு. இந்த ஜீப்னால தான் கிராஸ் பண்ணாம நிக்குது. நாம இங்க நிக்கிறோம். இந்த ஜீப் டிரைவரை டிஸ்டர்ப் பண்றதுனால எவ்வளவு. அதுக்கு இந்த ஜீப் டிரைவர் எடுத்தாருன்னா அது கிராஸ் பண்ணிடும். கிராஸ் பண்றதுக்கு தான் வெயிட் பண்ணுது. நம்ம எவ்வளவு தூரத்தில் நிக்கிறோம். இந்த ஜீப்காரனுக்கு பாரு எப்படி போய் நிக்கிறாங்க. அங்க பாருங்க, ஆசீர்வாதம் பண்றது. என்னங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணுதுங்க. ஐயோ சூப்பருங்க, ஆசீர்வாதம் பண்ணுதுங்க. தர்ஷன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகுதுடா யானை.
ஆமா கிராஸ் ஏன் அந்த ஜீப் டிரைவரு டிஸ்டர்ப் பண்ணதுனால திரும்ப உள்ளே போகுது பாருங்க. ம், நம்ம எவ்வளோ கேப் விட்டு நிற்கிறோம். இவன் நகர மாட்டான், நம்ம போயில உள்ளன்னு போகுது. ஆனா ஆனா ஆசீர்வாதம் பண்ணுச்சுல மாமா, இப்படி இப்படி தும்பி மக்களே சூப்பராக ஆசீர்வாதம் பண்ணுச்சுங்க அந்த யானை. ஆனா மக்கள் ஆசீர்வாதம் பண்ணுச்சா அந்த ஜீப் டிரைவரை, டே எனக்கு வழி கொடு அப்படின்னு சொல்லிச்சான்னு தெரியலீங்க. ஆனால் இன்னும் அவங்க வழி கொடுக்காமையே போயிட்டு இருக்காங்க. அங்கேதான் மாமா ஏன் அங்கே ஜீப்பை நோக்கி போகுது, ஜீப்புக்கு பக்கமாக போகுது. ஜீப் ஆமா மாமா, ஜீப் அங்கே பக்கத்துலேயே நிற்குது, ஜீப் பக்கமாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன நடக்குன்னே தெரியலிங்க, ஏதோ அட்டாக் பண்ண போகுதா. அங்கே பாருங்கள் மக்களே, ஜீப் பக்கத்துலேயே போகுது. ஒரு ஜீப் அங்கே வருது, பக்கத்துலேயே போகுது. நாங்கள் இங்கேயே நின்றுட்டோங்க. பாருங்கள் அந்த ஜீப்காரருக்கு என்ன ஒரு தைரியம். பாவம் தானே அந்த யானை. அது ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இது பண்ணுது, வழி விடலாம்ல. அப்படியே நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மானு. சூப்பர். ஆனா சரியான தஸ்கருங்க. அந்த யானைக்கு வழி விட்டு நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி மானாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோ அழகா இருக்கு. சரிங்க மக்களே, நம்ம மாயார் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். மரவக்கண்டி டேமுங்கிறது இதுதாங்க. அந்த மாயார்லேருந்து திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு லங்கூர் குரங்கு வேறு உட்காந்துருக்கு பாருங்க. நீதான் லங்கூர் குரங்கு வேணும் இந்த மாதிரியே இருக்குது லங்கூர். இதான் லங்கூர் குரங்கு. மக்களே, நம்ம மாயார் போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்க மக்களே. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மயில் ஒன்று அங்கே சூப்பராக காட்சி கொடுத்துட்ருக்குங்க. எனக்கு முன்னால் ஜீப் பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஒரு புள்ளி மான் வேறு போயிட்டுருக்கு. இந்த மயிலை பார்க்குற மக்களே, சூப்பராக போஸ் கொடுத்துட்ருக்குங்க. எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம அப்படியே போகிறோம். நம்ம போய் அந்த மயிலை மான் நிறைய இருக்குது. எனக்கு இந்த சென்னாய் நாய் தான் பார்க்கணும் ஆசையாக இருக்குது மாமா. எனக்கு ஓநாய் பாதிக்கணும். ஓநாய் இங்கெல்லாம் கிடைக்காது. டைகர் வேணா இங்கேருந்து ஜீப்புகள்லாம் பூரா சிங்காரா போகிறதுக்கு பறந்துட்டு போகிறாங்க. அடுத்தது நம்ம சிங்காரா ஃபாரஸ்ட்டு. பந்திப்பூர். ரெண்டாவது இங்கே ஒரு மயில் ஒன்று இருக்கான்ட்ருக்குங்க. சூப்பராக போஸ்ட் கொடுத்துருக்குங்க. அந்த ஜீப் டிரைவர் போகட்டும், அந்த ஜீப் டிரைவர் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம நிறுத்தி பார்க்கலாம். அது கிட்ட வந்து நின்னுட்டு சூப்பராக கிட்ட அந்த கல்லு மேலே நின்று உட்காந்துருக்கு பாருங்க மயில். அம்மா போயிட்டாரு. சூப்பராக போஸ் கொடுத்து உட்காந்துருக்குங்க ஒரு மயில். பாருங்க மக்களே, இந்த ஜீப்காரர் வந்துட்டார் மாமா. ஜீப்காரர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நம்மளுக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக பக்கத்தில் எடுத்தோன்னு பாருங்கள், எவ்வளோ போஸ் கொடுத்துட்ருக்கு பாருங்கள். இந்த மயில் சூப்பராக போஸ் கொடுத்து நிற்குது இந்த மயில். மக்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த ஜீப் போட்டும் நம்ம க்ளோஸ்அப்பில் போய் இந்த மயில் எடுக்கலாம். எவ்வளோ அழகாக இந்த ஜீப்காரர் போக மாட்டார் நினைக்கிறேன் மாமா. போயிட்டாரா? இல்லை போகிறாரு. ஏதோ கொடுப்பான்னு சொன்னிச்சு உட்காந்துருக்கு. எல்லாரும் இந்த அனிமலுக்கு இது போட்டு உணவு ஃபீட் பண்ணி பழகிட்டாங்க. அதனால தான் வெயிட் பண்ணுது, ஏதோ கொடுப்பாங்களான்னு பார்க்குது. தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாதுப்பா. ஆமாம், இங்கே பாருங்க அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் மயிலை கிட்டே பார்க்குறேன். வேறு எவ்வளோ அழகாக நம்ம காருக்கு முன்னாடியே கை நீட்டினா மயில் இருக்குங்க. அது ஒரு பயம் இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்குங்க. பாருங்கள் தோகை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கல் மேலே எப்படி உட்காந்துருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மயில். தர்ஷன் பார்த்தியா? சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்கு. மண்டையெல்லாம் பார்த்தா அவ்வளோக்கு நல்லா இருக்கு. இவ்வளோ க்ளோஸ்அப்பில் மயில் பார்த்துருக்கியா? பார்த்ததே இல்லை. மக்களே, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. பார்ட் 3 வருது மக்களே. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதுமலை டைகர் ரிசர்வில் சஃபாரி போகிறதும், ரெண்டாவது நம்ம பந்திப்பூர் போகிற வீடியோவும் பார்ட் 3ல் போடுற மக்களே. வாங்க, நம்ம அவ்வளோதான் மக்களே. நாம் அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம ரூம் நோக்கி நைட் ஆல்ட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் மக்களே.